அதாவது இந்த 45 வந்து கொஞ்சம் அதிகம்னு நினைக்கிறேன். சரி. அதே மாரி அவங்களுக்கு 33 அது பட் இது பாயிண்ட் வந்து அதாவது அடிப்படையில ஒண்ணும் பெரிய மாற்றம் இருக்க போறதில்ல. ஓகே. இந்த 2, 3% புள்ளிகள் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா குடுத்துட்டாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் குறைவா குடுத்துட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்தே தவிர, மத்தபடி ஓவராலா அது வந்து அதாவது திமுக தலைமையிலான கூட்டணி முன்னணியில இருக்கிறதுங்கிறதுல வந்து எனக்கு ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. அது 47, 42 அந்த சொச்சம் இருக்கலாம். 42, 43 இருக்கலாம். இவங்க 30 அதாவது இங்க இவங்களுக்கு 41லேருந்து அவர் 33 ஆக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. 41 அது எனக்கு ஆகஸ்ட்ல கொஞ்சம் இருக்கும்போது அது 37 37 அந்த இருந்தது. இப்ப அவ்வளோதான். 33 ஆயிடுச்சுன்றாங்க என்டிஏ. 33 ஆயிருக்கு. கொஞ்சம் மறுபடியும் கூடலாம், குறையலாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த அன்லெஸ் வந்து என்ன பொறுத்தவரையில் இந்த என்டிஏ அதாவது 2024 என்டிஏவும் 2024 அஇஅதிமுக கூட்டணியும் சேர்ந்தா கூட எவ்வளவோ சேர்ந்தா கூட 41 அப்படி 41 வந்துடாது. 37, 36 வரும். அதை தவிர அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு கட்சி வேணுங்கிறது தான் இதை நிலைநிறுத்தியிருக்கு. அதைத்தான் நான் வந்து மே மாதம் எழுதின ஆர்டிக்கல்லையும் எழுதியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு ஒரு ஒன் மோர் பார்ட்டி வேண்டியிருக்கு. அது ஒன் மோர் பார்ட்டி வருமா வராதான்னு நம்மளுக்கு இப்போ சொல்ல தேவையில்லை. பட் பட் பொதுவாக வந்து திமுகவிற்கு அந்த கூட்டணிக்கு 42 சொச்சம் வரும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஒரேடியாக இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். கோபம் இருக்கிறதா, இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் டிகிரி ஆஃப் இதுதான். ஓகே, டிஃபரன்ஸு. பட் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது மக்கள் மத்தியில். பட் ஆனால் அது வந்து அதாவது இந்த ஆட்சியை அகற்ற அளவிற்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி என்னை பொறுத்தவரையில் அவ்வளோ ஒன்றும் இதுவாகலை. அண்ட் தென் இப்போ வந்து இந்த புதிய காரணி வந்து தாவேக்கா இல்லாட்ட விஜய் இருக்கிறதுனால அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அவர் ஸ்ப்ளிட் பண்ணுறாரு. ஓகே, எந்த அளவிற்கு அவர் எடுத்துக்கொண்டு செல்வார் அப்படிங்கிறதுல ஒரு கருத்து வேறுபாடு இருக்கலாம். பட் அகைன் அவர் அதையும் ஸ்ப்ளிட் பண்ணிடுறாரு. பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஒரு அந்த அட்வான்டேஜுங்கிறது வந்து இருக்கதா இருக்குது. ஸோ அதில் எனக்கு அந்த அடிப்படை இதை விஷயத்தில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பட் சின்ன சின்ன மற்றபடி இந்த பர்சன்டேஜில் இவங்களுக்கு குறையலாம், அவங்களுக்கு ஏறலாம், அந்த மாதிரி தான். மற்றபடி அதில் கேப் ரொம்ப வைடா இருக்கிற மாதிரி இருக்கு டிஆர்கே. இப்ப நீங்க சொல்றது மாதிரி இது அப்படியே ஒரு பிராட் ட்ரெண்டை இண்டிகேட் பண்றதாக இருக்கலாம். அது ப்ரிசைஸா அது 45ஆவும் 33ஆவும் இருக்கணும்னு இல்ல. 1 2 பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அது வரக்கூடிய நாட்கள்ல கேம்பெயினோ மற்ற தேர்தல் வாக்குறுதி வேட்பாளர் அறிவிப்பு என்ன பிரச்சனைகளை முன்னெடுக்கிறாங்க, என்ன அரசியல் புயல் வீச போகுதுன்றதை பொறுத்து அதனுடைய தன்மைகள் மாறலாம். பட் பிராட் ட்ரெண்ட் வந்து ஏற்கத்தக்கதாக இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? ஆமாம், ஏற்கத்தக்கதாக தான் உணர்றேன். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதாவது அதில் ஒன்றும் எனக்கு ஒன்றும் டவுட் இல்லை. ஒன்லி திங் வந்து இந்த இது பர்சன்டேஜ் வந்து அவங்க என்னை பொறுத்தவரையும் இந்த ஏடிஎம்கே பிஜேபி ப்ளஸ் அந்த இதுக்கு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் ரொம்ப குறைவாக கொடுத்துருக்காங்கங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இதில் வந்து இது என்னுடைய இது. அந்த அளவிற்கு 41லேருந்து 33 அளவுக்கு குறைவதற்கு ஒன்றும் பெரிய அங்கே இது இல்லை. இப்போ என்ன ஓபிஎஸ் வரல, அவர் தேமுதிக வரல. ஓகே, இது ரெண்டும் சேர்த்தா கூட நீங்கள் ஒரு மேக்சிமம் ஒரு 3% ராமதாஸ் இல்லையே வச்சுக்கலாம். ஓகே, பட் அதான் ராமதாஸ் இல்லை, அப்புறம் பிரேமலதா இல்லை. ஓகே, அவங்களை சேர்த்துக்கிட்டா நீங்க ஏன்னா வந்து ராமதாஸ் இல்ல, பிரேமலதா இல்ல, கிருஷ்ணசாமி இல்ல. ஆனா அவங்க எடுத்தது சேர்த்து தான் எடுத்திருப்பாங்க இல்லையா? ஓகே, இருக்கலாம். அது நம்ம அவங்களுடைய மெத்தடாலஜி எப்படி பண்ணாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகே, நான் இன்னும் ஸ்பெசிஃபிக்கா ஒன்னு கேட்கணும். இப்போ நீங்க வந்து ஏடிஎம்கே ஓட்டு டிசைசிவா குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு கோணத்தோட நம்ம சேர்த்து இன்னொரு புள்ளியை பார்க்க வேண்டியது இருக்கு. போன நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டா ஏடிஎம்கே பிஜேபி திரு அமித்ஷா சொன்னது மாதிரி இந்த ரெண்டு கூட்டணியை சேர்ந்தா 41% ஓட்டு வந்துடுது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்ப அது 33ஆக குறையுது. அவங்க கூட்டணியில 8% வீழ்ச்சி. திமுக அணியில 39லிருந்து 47லிருந்து 45, அது ஒரு 2% வீழ்ச்சி. இப்ப விஜய் வாங்குற 15% அப்படின்றது புதிய வாக்காளர்கள் இருப்பாங்க, அன்டிசைடட், நான் கமிட்டட், இப்படி நிறைய பேர் இருக்கலாம். அதுல சேதாரம் இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? திமுகவை எதிர்க்கிறவங்க பை டிஃபால்ட் ஏடிஎம்கே பிஜேபி என்டிஏக்கு தான் போடணும்னு இல்லை. இன்னொரு ஆப்ஷன் வரும்போது ஏடிஎம்கேவோட சாய்ஸ், அவங்கள ப்ரிஃபர் பண்றவங்க எண்ணிக்கை குறையுது, அதை இண்டிகேட் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுவும் அதாவது இப்போ எனக்கு டிஎம்கே அலையன்ஸ் பிடிக்கல அப்படின்னா எனக்கு ஏடிஎம்கே இருந்தது.
அந்த ஏடிஎம்கேக்கு பதிலாக நான் இப்போ வந்து விஜய்ங்கிற ஒரு காரணம் இருக்கார், அவருக்கு ஓட்டு போடலாங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அது இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு எப்பொழுதுமே நான் ஒரே ஒரு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 77லேருந்து தேர்தலை பார்த்தீங்கன்னா இந்த நான் டிஎம்கே நான் ஏடிஎம்கே ஃபார்மேஷன் 77 விட்டுருக்கேன். 77 ஏன்னா ஜனதா ஒரு 16 சொச்சம் 16 வாங்கிச்சு, இந்திரா காங்கிரஸ் வந்து 17 சொச்சம் வாங்கிச்சு. அது ஒரு 4 கார்னர்டு ரியல் கான்டெஸ்ட். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 15% வாக்குகள் வந்து எப்பொழுதுமே இந்த திமுக அதிமுக அல்லாத ஒரு கட்சிகளுக்கு விழுந்து கொண்டே வந்திருக்கிறது. ஈவன் 96ல் ரொம்ப ஜெயலலிதாவுக்கு எதிரான அலை என்று சொல்லப்பட்ட பொழுது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மதிமுக, ஜனதாதளம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, பாமக, திவாரி காங்கிரஸ், அப்புறம் பாஜக இவங்களை கூட்டினாலே 15% வரும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இது வந்து ஒரு இவங்க 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று வேணும்னு சொல்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாளாக இருந்துருக்கு. ஸோ அது 15% வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு என்னென்னா அதில் வந்து இவரும் இருக்கார், சீமானும் இருக்கார். ஓகே, ஸோ அது ஒரு 20%. ஸோ அதனால் இப்போ இவங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகுது. பட் தென் அவங்க இருக்கிறது தான் ஹோல்ட் ஆன் பண்ண பார்க்குறாங்க. ஓகே, அவங்களால இதுக்கு மேலே இப்போ 75%, இப்போ இதிலே கூட்டிங்கன்னா 45, இது ஒரு 33, 78 தான் இருக்குது. 80 தான் மிச்சம் அப்படி இழுத்தாங்கன்னா 80% இருக்கலாம். ஓகே, பிட்வீன் 75 and 80. அதான் அந்த 20% இருக்குல்ல, இந்த 20%த்தில் தான் அவர் எடுக்க பார்க்குறாரு. விஜய் வந்து இப்போது மெயினாக அதில் அஃப்கோர்ஸ் இப்போது பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே திமுக தான் பலமான கூட்டணியாக பலமான கட்சியாக இருக்கிறது இன்றைக்கு. அதனால அதுல ஏதாவது சேதாரம் வந்தா கூட அதை அவங்க தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி பிஜேபி சேர்ந்து அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்ற கான்செப்டை சொல்லி திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வச்சாலும் அது பெருசா எடுபடல. அந்த கூட்டணி அப்படின்ற ஒன்று பெருசா அது மொமெண்டம் அவங்களுக்கு வரல. இன்னும் ஒரு நான் ஸ்டார்டர் மாதிரி தான் இருக்கு. அதற்குள்ள திரு அன்புமணி சேர்ந்தார், டிடிவி தினகரன் சேர்ந்திருந்தாலும் கூட அதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி வரல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நான் அந்த கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்கு போகலை. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா நியூமரிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பெரிக்கல் டேட்டா பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பெரிய, அதாவது நீங்கள் அரசியல் பேசலாம், பட் டைனமிக் சுச்சுவேஷன் ஓகே, அது விட்டுருங்க, மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இப்போ வந்து திமுக கூட்டணி எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம், உள்ளுக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், இன்னும் பேச்சுவார்த்தைகள் மற்ற கட்சிகளோடு பேசும்போதும் வேறு வித்தியாசங்கள் வரலாம். ஆனால் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்துகிட்டே இருக்குது. இப்போது ஒரு 7-8 வருடங்களாக 2017-18க்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே கட்டுக்கோப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது. நீங்கள் என்ன தான் டபுள் இன்ஜின் ட்ரிபிள் இன்ஜின் என்ன வேணால் சொல்லிக்கலாம், 4 இன்ஜின் கூட சொல்லிக்கலாம் அவங்க சர்க்காருக்கு. பட் அது வந்து மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒன்றும் எடுபடாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு செயல்படுகிறீர்களா? இப்போ 2025 ஏப்ரலில் இவங்க கூட்டணி வைத்தார்கள். கூட்டணி வச்சு இப்போ கிட்டத்தட்ட 9 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எத்தனை பேரணிகள், எத்தனை மாநாடு, எத்தனை இது வந்து இவங்க சேர்ந்து நடத்தியிருக்காங்க. இப்போ அப்படின்னா என்னது, இவங்கக்கிட்ட ஒரு கொஹேஷன் இல்லைங்கிறது தான் வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஓகே, அந்த ஒரு மெசேஜே கொடுக்கல. வெறும் கூட்டணி டபுள் இன்ஜின் சர்க்கார்னால உடனே யாரும் டபுள் இன்ஜின் சர்க்காராக மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று அர்த்தம் இல்லை. அஃப்கோர்ஸ் அன்புமணி வந்திருக்கார், தினகரன் வந்திருக்கார், ரைட், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அடிஷன் தான், வேல்யூ அடிஷன் தான், இல்லவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர்டேக் பண்ற அளவுக்கு வேல்யூ அடிஷன் இருக்கா அப்படின்னா அது மாதிரி இல்லை. அவங்களுக்கு வேற இன்னொருத்தரும் தேவை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.